சாய்ராம். இன்றைய நாளுக்கான பிரார்த்தனை. இனிமேல் இந்த பிரார்த்தனை பதிவு நம்மளுக்கு சாய் குரல் சேனலில் தான் வர மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த அந்த சேனலில் நிறைய விதமான இஷ்யூஸ் இருந்ததுனால இனிமேல் சாய் குரல்லையே தான் பிரார்த்தனைன்ற பதிவு கண்டினியூ ஆகும். அதனால மேலும் உங்களுடைய நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த வீடியோவை சாய் குரல்லையே இனிமேல் நீங்கள் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இன்றைய நாளுக்கான பிரார்த்தனை என்னன்றதை பார்த்துடலாம். முதலாவதாக முத்துமாரி. இவங்களுக்கு நிறைய கடன் பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு தொழில் பண்ணிகிட்ருக்குறாங்க. இந்த தோப்புலலாம் இந்த விளக்குமார் செய்யக்கூடிய இந்த சீமார் தெரு வெளியில் இருக்கக்கூடிய அந்த தெருவில் இருக்கக்கூடிய வாசல் பெருக்கக்கூடிய அந்த ஒரு விளக்குமார் பின்னக்கூடிய ஒரு தொழில் இவங்களுக்கு. அதை பின்னி அதை வெளியில் எடுத்துகிட்டு போய் விற்கக்கூடிய ஒரு தொழில். இவங்களுக்கு கொஞ்ச நாளாக தொழிலுமே ரொம்ப மந்தமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய கடன் பிரச்சனைகளும் இருக்குன்ற மாதிரி சொல்லி ஒரு ப்ரேயர் வச்சுருக்குறாங்க. நிச்சயமாக இவங்களுக்கு தேவைப்படக்கூடிய எல்லா விஷயங்களுமே கூடிய விரைவில் கிடைக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பக்கிட்ட வேண்டிக்கலாம். எந்த விதமான கஷ்டங்கள் அந்த தொழில் அனுபவித்தாலும் நிச்சயமாக அந்த தொழில் அதில் இருந்து மீண்டு ஒரு வெற்றிகரமான ஒரு தொழிலாக மாறி இவங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான கஷ்டங்களும் கடனும் மறைஞ்சு ஒரு சந்தோஷமான ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழணும்னு சொல்லி நம்ம சாயப்பக்கிட்ட வேண்டிக்கலாம். அடுத்ததாக ஜெய கணேஷ். இவருக்கு வேலை இல்லாமல் ரொம்ப வருஷமாக இருக்கிறாங்க. இவங்க படித்து முடிச்சு ஒரு 1 இயர் ஆகுது. பட் நிறைய இடத்துல இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்காங்க. ஆனாலும் இவங்களுக்கு இன்னும் அந்த வேலைன்றது அமையலைன்னு சொல்லியிருக்காங்க. நிச்சயமாக இவங்களுக்கு கேட்கக்கூடிய இந்த ஒரு வேலை கூடிய விரைவிலேயே நடத்தி கொடுக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பக்கிட்ட வேண்டிக்கலாம். எந்த விதமான கஷ்டங்களாக இருந்தாலும் அதை எல்லாமே மாற்றி இவங்களுக்கு ஒரு நல்ல வேலை, நல்ல குடும்பம், நல்ல ஒரு ஃப்யூச்சர் அமையணும்னு சொல்லி நம்ம சாயப்பக்கிட்ட வேண்டிக்கலாம். அடுத்ததாக மிதுனேஷ். இவங்களுக்கு ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகலைன்னு சொல்லி ஒரு வேண்டுதல் வச்சுருக்குறாங்க. நிச்சயமாக இவங்களுக்கு கூடிய விரைவிலேயே கல்யாணம் நடக்கணும். ஏன்னா இவங்களுக்கு 34 வயசு ஆகுது. இவங்க லைஃப்பில் எல்லாமே கம்ப்ளீட்டாக செட்டில்ட் ஆகிட்டாங்க. பட் இவங்க தேடுற மாதிரியான பெண் இன்னும் கிடைக்கலன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய மனசில் இருக்கிற மாதிரியான ஒரு பெண் கூடிய விரைவில் அந்த குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பெண் கூடிய விரைவிலேயே கிடைச்சி சீக்கிரத்திலேயே அவங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா மனக்கசப்புகளும் மாறி இந்த கல்யாணம் மிக சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் நடத்தி கொடுக்கணும்னு சொல்லி நம்ம சாய்பாக்கிட்ட வேண்டிக்கலாம். அடுத்ததாக அனீஷா. இவங்களுடைய அம்மா தான் இவங்களுக்கு ப்ரேயர் வச்சுருக்காங்க. என்னென்னா இவங்களுக்கு த்ரோட்டில் ஒரு விதமான ஒரு ஆப்ரேஷன் நடக்க போகுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த ஆப்ரேஷன் கொஞ்சம் கிரிட்டிக்கலான ஒரு ஆப்ரேஷன். ஏன்னா அந்த ஆப்ரேஷன் லைட்டாக மாறுச்சுன்னா கூட மறுபடியும் அவங்களால பேச முடியாத அளவுக்கான கிரிட்டிக்கல் போகக்கூடியதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால இந்த ப்ரேயர் நல்லபடியாக நடக்கணும்னு சொல்லி ஒரு வேண்டுதல் வச்சுருக்காங்க. நிச்சயமாக இந்த ஒரு வேண்டுதல் எல்லாருமே கவனமாக உற்று நோக்குங்க. இந்த மாதிரியான ஆப்ரேஷன்ஸ் சீக்கிரத்திலேயே ரொம்ப சூப்பராக நடந்து முடிஞ்சிருக்கணும். சாயப்பா அந்த மருத்துவராக இறங்கி எந்த விதமான கஷ்டங்களும் இல்லாமல் அந்த கஷ்டத்தை எல்லாம் போக்கி சாயப்பா நடத்தி கொடுக்கணும்னு சொல்லி நம்ம எல்லாரும் வேண்டிக்கலாம். இந்த மாதிரியே இதை ஒரு பொது பிரார்த்தனையை மாற்றிக்கலாம். யாரெல்லாம் இந்தந்த நேரத்தில் ஒரு ஆப்ரேஷனுக்காகவோ இல்லை ஒரு கிரிட்டிக்கலான ஒரு ஆப்ரேஷனுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சு அந்த ஆப்ரேஷன் நல்லபடியாக முடியணும். அவங்களுக்கு ஃப்யூச்சரில் எந்த விதமான பயமும் இருக்கக்கூடாது அதை நினச்சி அப்படின்ற அளவுக்கு ஒரு வாழ்க்கை அமையணும்னு சொல்லி நம்ம சாயப்பக்கிட்ட வேண்டிக்கலாம். அடுத்ததாக துர்கேஷ். இவருக்கு ஒரு 3 வயசு தான் ஆகுது. இவருக்கு என்னென்னா ஒரு விதமான இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்குதுன்னு சொல்லி அவங்க அம்மா ப்ரேயர் வச்சுருக்குறாங்க. அந்த துர்கேஷ்ன்ற அந்த குழந்தைக்கு எந்த விதமான இன்ஃபெக்ஷன்ஸும் இல்லாமல் அந்த பாடி கண்டிஷன் எல்லாமே நல்லபடியாக இருந்து நிச்சயமாக ஒரு நல்ல வாழ்க்கையை அந்த குழந்தை வாழணும், மேலும் மேலும் உயரணும்னு சொல்லி நம்ம சாயப்பக்கிட்ட வேண்டிக்கலாம். அடுத்ததாக ஆனந்தி. இவங்களுக்கு இவங்களுடைய ஹஸ்பண்ட் குடிப்பழக்கத்தில் ரொம்ப அடிமையாக இருக்கிறாரு. இவருக்கு ஒரு நல்ல வேலையில் இருந்திருக்கிறாரு, நல்ல உத்தியோகத்தில் இருந்திருக்காரு, நல்ல ஒரு பிளேஸில் இருந்திருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது இவங்களுக்கான மாத வருமானம், குடும்பம் எல்லாமே சந்தோஷமாக தான் போயிட்டு இருந்தது. சில தேவையில்லாத பழக்க வழக்கத்தினால அந்த மது பழக்கத்திற்கு அடிமையாகி அந்த மது பழக்கத்தை விட முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இதனால் அவங்க குடும்பமும் நாளுக்கு நாள் துன்பத்தையும் கஷ்டத்தையும் அனுபவிச்சு கொண்டே இருக்குது. அதனால இவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த குடிப்பழக்கத்தில் இருந்து அந்த பிரச்சனைகள் எல்லாம் வருதுன்றதுனால அவங்க கணவர் முற்றிலுமாக அந்த குடிப்பழக்கத்தை மறந்து ஒரு சாதாரணமான ஒரு சாதுவான மனிதனாக வாழணும்னு சொல்லி நம்ம சாயப்பக்கிட்ட வேண்டிக்கலாம். எந்த விதமான கஷ்டங்கள் இருந்தாலும் அதை எல்லாத்தையும் மாற்றி
தூரமாக தூக்கி எறிஞ்சு அந்த விதமான எல்லா விஷயங்களையுமே சாயப்பா நடத்தி இவங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான கஷ்டங்களையும் மாற்றி அமைக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். இந்த நாளில் இதை வந்து ஒரு பொது பிரார்த்தனையோ நம்ம மாற்றிக்கலாம். இந்த நாளில் யார் யாரெல்லாம் இந்த குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகி அந்த குடும்பத்தில் நிறைய பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்க எல்லாரையுமே சாயப்பா மன்னிச்சு அவங்களுடைய சுபாவத்தை மாற்றி அவங்களோட ஆத்மா கிட்ட பேசி எல்லா விதமான கஷ்டங்களையுமே தீர்த்து அவங்களோட அந்த அடிமை பழக்கத்தை மாற்றி அந்த குடும்பத்துக்காக உழைக்கக்கூடிய ஒரு உன்னதமானவர்களாக இவங்க எல்லாத்தையுமே மாற்றி அமைக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். இன்றைய நாளுக்கான பொது பிரார்த்தனை நடந்து போய்க்கலாம். நம்ம இன்னைக்கு வந்து யார் யாரெல்லாம் பர்த்டே செலிப்ரேட் பண்ணீங்களோ வெட்டிங் டே செலிப்ரேட் பண்ணீங்களோ அவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய விஷஸ். நிச்சயமாக சாயப்பா உங்களுடைய ஆசைகளை நியாயமான வழியில் நிறைவேற்றி தரணும். இன்றைய நாளில் எத்தனை குழந்தைகள் பிறந்திருக்காங்களோ அத்தனை குழந்தைகளுமே ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் பிறந்திருக்கணும். இந்த குழந்தைகளால் எந்த விதமான சமூக சீர்கேடுகளும் நடந்திருக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் இந்த கடன் பிரச்சனையால் யார் யாரெல்லாம் எங்கெங்கே எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்களோ அவங்க எல்லாருக்காகவுமே ஒரு பொது பிரார்த்தனையை வச்சுக்கலாம். நிச்சயமாக அவங்களுடைய கடன் பிரச்சனைகள் எல்லாமே மாறி மறையணும். அந்த கஷ்டங்கள் எல்லாமே மறைஞ்சு போகணும். நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வந்து அந்த குடும்பத்துக்கு கொடுக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நிறைய ஆண்மார்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக அமைவது என்னன்னா அவங்களுடைய மனைவிக்கும் அவங்களுடைய அம்மாக்கும் நடக்கக்கூடிய சண்டைகள். ஏன்னா ரீசெண்டாக நான் நிறைய காதில் கேட்குறேன். அப்படி இருக்கும்போது இவங்க எல்லாத்துக்காகவுமே ஒரு பொது பிரார்த்தனை வச்சுக்கலாம். நிச்சயமாக அவங்களுடைய மனைவியோட ஆத்மாக்கிட்டேயும் அவங்களுடைய அம்மாவுடைய ஆத்மாக்கிட்டேயும் வந்து அதாவது பொதுவாக இருக்கக்கூடிய எல்லா இந்த மாதிரியான கருத்து வேறுபாடு இருக்கக்கூடிய மாமியார் மரபுகளுக்குள்ளே இருக்கக்கூடிய சண்டைகள் எல்லாமே முடிஞ்சிருக்கணும். அது மூலமாக குடும்பத்தில் ஒரு மன நிம்மதி நிலவணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு பெரிய வேண்டுதலை வச்சுக்கலாம். யார் யாரெல்லாம் ஆப்ரேஷன்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே ஒரு பாசிட்டிவான ஒரு சைன் கொடுக்கணும் சாயப்பா. யாருமே எந்த விதத்துலையும் பயப்படாமல் இருக்கக்கூடிய மாதிரியான ஒரு சூழ்நிலை எல்லாருக்குமே அமைச்சு கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் இன்றைய நாளில் நிறைய பேர் இயற்கை எழுதியிருப்பாங்க, தவறி இருப்பாங்க. அந்த அவங்களுக்காக அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடையணும்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய வேண்டுதலை வச்சுக்கலாம். அந்த அவங்க இல்லாமல் வாடக்கூடிய அந்த குடும்பங்களுக்கு ஒரு பெரிய ஆறுதலாக சாயப்பா இருக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். எல்லா விதமான கஷ்டங்களும் மறையணும். இந்த பதிவை கேட்டுட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தங்களுடைய மன பிரார்த்தனையும் சாயப்பா நிறைவேற்றி கொடுக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். இதன் மூலமாக யார் யாரெல்லாம் கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்களோ அவங்கள எல்லாத்தையுமே விடுவிச்சு ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கைக்கு ஆளாக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். அன்பே சாய் குடும்பத்தில் உள்ள இருக்கக்கூடிய எல்லோருக்கும் எல்லாவற்றையும் எல்லா விதமான தேவைகளையும் நிறைவேறி இருக்கணும்னு சொல்லி சாயப்பா கிட்ட நான் ஒரு பெரிய வேண்டுதலாக வச்சு இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம்.